ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து தக்காளி சோறு குக்கரில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து மழை நேரத்துக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் அப்படியே ஒன் பாட் ரைஸ் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இந்த ஐடியா பண்ணியிருக்கேன். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா 5 தக்காளி, கொத்தமல்லி இலை இந்த அளவு எடுத்துக்கணும், புதினா தேவையில்லை, 3 பெரிய வெங்காயம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 6 பச்சை மிளகா. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை 1 ஸ்பூன், சோம்பு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம், அது நம்ம இஷ்டம். நான் அரிசி வந்து இந்த உலக்கில் 1 உலக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி 1/2 hour முன்னாடி வச்சுக்கலாம். எந்த அரிசியாக இருந்தாலும் 1/2 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னா அரிசி சீக்கிரமும் வெந்துடும், பார்க்குறதுக்கு சாப்பாடு நல்ல நீளமாக இருக்கும். ஊற வச்சிடலாம். தக்காளி சாப்பாடுக்கு ஒரு குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம், குக்கிங் ஆயில் எது வேணால் அவங்கவுங்க என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கலாம். நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. தாளிக்க எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பொரிஞ்சோன்னே நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் கட் பண்ணி நீளவாக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால எல்லாமே நல்லா வெந்துடும். இது லைட்டாக வதங்கினா போதும், ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் வதங்குறப்ப உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டிருக்கேன். சாப்பாடுக்கு தேவையான அளவு போட்டுடலாம். இப்போயே ஒரு கண்ணாடி பதம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளி தான் நல்லா வதங்கணும், கொஞ்சம் ஜூஸி ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போது பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்சதை போட்டுடலாம். கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம். 1 நிமிஷம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதான் ராஸ்மல் போகணும். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், நான் 1.5 ஸ்பூன் போடுறேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் அந்த பச்சை மிளகா காரமே போதும். பெரியவங்க சாப்பிட்றதுனால நான் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா 1 நிமிஷம் கிளறணும். கிளறி அந்த எண்ணெயிலே இந்த மிளகாத்தூள் வாசம்லாம் ராஸ்மல்லாம் போகணும். இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதில் 1க்கு 2 தண்ணி அளவு அளந்து தண்ணி ஊற்றி, தண்ணி கொதி வந்தோன்னே அரிசி வடிகட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். தண்ணி கொதி வரட்டும். தண்ணி கொதிக்குது, அரிசி போட்டுடலாம். தண்ணி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன், அரிசியை போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ பார்த்துக்கலாம். நல்லா கிளறிட்டு குழந்தைங்க சாப்பிட்றனால இன்னொரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி கலக்கிட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. விசில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சாப்பாடு நல்ல உதிரியாக தனித்தனியாக இருக்குது. சாப்பாடை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நான் முட்டை, வெங்காயம், தக்காளியெல்லாம் போட்டு தொக்கு மாதிரி செஞ்சுருக்கேன். நான் மழை பெய்கிறனால ரைத்தா செய்யலை, ஏன்னா சளி பிடிக்கும் அப்படின்ட்டு. குழந்தைங்களுக்காக சோயா 65 செஞ்சுருக்கேன். சாப்பாடுக்கு இதை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ருசியோ ருசியை அப்படி இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.